கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 19வது பாடல். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எழுந்து நின்று ஆராதிக்க முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 19வது பாடல். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும்.
முடிவுண்டு. உன் நம்பிக்கை போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர் மட்டுமல்ல, அவர் நல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அந்த வசனம் தான் பாட்டாக இருக்குது. அவர் நல்லவர், அது எல்லாருக்கும் தெரியும். நன்மைகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன். அதே நேரத்தில் அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். உலகத்தின் சூழ்நிலையை காட்டிலும், உங்களை சோதிக்கிற பிசாசை காட்டிலும், உங்களுக்கு தீமையான விஷயங்களை கொண்டு வருகிற பிசாசின் தூதர்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த பெரிய தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பது தான் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அல்லேலூயா. நேசிக்கப்படத்தக்க தகுதி நமக்கு இருக்கா அப்படின்னா இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதை மீறி அவர் நேசிக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. அந்த அன்பை தான் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணிய அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடி போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடிய போற்றிடுவே, பரமனை தோற்றரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடிய போற்றிடுவே, பரமனை தோற்றரிப்பே. ஜீவனுள்ளவரே இயேசு என்னை கவலை எனக்கு இல்லையே, புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்ட என்னை நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ளவரை காலம் மாறினா
வானம் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார். வானம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு மாறிடார். எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை காரம் பற்றி நடத்துவார். எந்தன் நேசரே என் வழிகாட்டுவார், என் போக்கிலும் வரத்திலும் என்னை காரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எல்லாருமே பாடிய போற்றிடுவேன். பரமரை தோற்றரிப்பேன். அன்பராம் இயேசுவின் உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவார். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவார். நல்ல தேவனின் நல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் நல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும். எங்கள் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எங்கள் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை தோற்றரிப்பேன். அன்பராம் இயேசுவின் சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேகமிதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மனவாளன் வந்திடுவார். வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேகமிதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மனவாளன் ஆயத்தமாயிடுவே நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. ஆயத்தமாயிடுவே நண்பரை சந்தித்திட அந்த நாள் சமீபமே என் இதயம் உரைக்குதே. செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமா. அந்த நாள்
அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே பரமனை தோற்றறிப்பே அன்பராமே சுவின் அன்பிலே சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே பரமனை தோற்றறிப்பே உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவார் உலர்ந்த எலும்புகளை உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும் எங்கள் தேவனே என் பரிகாரமானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் அன்பராமே சுவின் அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எல்லாருமே பாடிய போற்றிடுவே பரமனை தோற்றறிப்பே அன்பராமே சுவின் அன்பினை அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேக மீதினில் ஒரு நாள் வாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார் வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேக மீதினில் ஒரு நாள் வாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார் ஆயத்தமாகிடுவே அன்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு ஆயத்தமாகிடுவே அன்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு அந்த நாள் சமீபமே என் இதயம் கோரிக்குதே நண்பருடன் நான் வாழ்வே நித்தியமா நான் சமீபமே இதயம் குறிக்குதே நண்பருடன் வாழ்வே நித்தியமா அன்பராமே சுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே பரமனை தோற்றறிப்பே அன்பராமே சுவின் அன்பிலே எண்ணியே அளவில்லா துதிகளுடன்
ஒத்த கீதங்களால் எல்லாருமே பாடிய போற்றிடுவே பரமனை சோதரிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் அன்பான தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பூமியில் இருக்க வரைக்கும் நமக்கு நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோமான்னு தெரியாது. ஆனால் பூமியில் இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் நம் மீது அன்பாகவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு எப்போ? மரணம் வரும்போது, நம்முடைய ஆவி நம்முடைய உடலை விட்டு பிரிக்கும் போது, அதுக்கப்புறம் யார் என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இவர் இங்கேருந்து அங்கே அனுப்புவோம், அங்கேருந்து இங்கே அனுப்புவோம்லாம் சொன்னாலாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவன் நம் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். நாம் ஒருவேளை ஏதாவது தவறுகள் செய்தாலும் தேவன் மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன். அல்லேலூயா. எந்த மனுஷனும் மன்னிக்க மாட்டான். எந்த மனுஷனும் உங்களை என்ன செய்ய மாட்டான். நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் அவங்களை குற்றப்படுத்தாத தேவன். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதற்கு விமோசனத்தை ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தி வைத்ததுனால அவரால் என்ன செய்ய முடியுது? மன்னிக்க முடிகிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் மன்னிங்க. உங்கள் சகோதரன் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சானா, தவறு செஞ்சானா, குற்றம் செய்தால் நீங்கள் என்ன செய்யணுமா? ஒரு தடவை இல்லை, 7 தடவை இல்லை, 770 முறை, அதாவது ஒரு நாளைக்கு 490 தடவை என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 490 தடவை மட்டும்தான் மன்னிக்கணும், 491வது தடவை மன்னிக்கக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. நிறையா தடவை தப்பு பண்ணிட்டு சாரின்னு கேட்டாலும் என்ன செஞ்சுருங்க? மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் காட்டும் போது அது நம்முடைய விதையாக இருக்கிறது. மீண்டும் அந்த இரக்கத்தை நாம் பெறும்போது நம்முடைய அறுவடையாக இருக்கிறது. எல்லாமே விதைப்பும் அறுப்பும் தான். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்திலே 4வது பாடல். அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம்முடைய அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம்முடைய நாமத்தை எந்த நாளும் என்கிற பாடல். எல்லாரும் தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை நினைத்து நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாடும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாடும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க.
கல்வாரி மேட்டின் மீதே என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன், கரம் பண்ணுவேன், உம் நாமம் அதை நாடுவேன். எனதுள்ளம் நன்றி வந்து பொங்க என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம் கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன், கரம் பண்ணுவேன், உம் நாமம் அதை நாடும். எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க அன்று கூர்வேன் என்று அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே நேர்த்தியாய் என்னை காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை உம் நாமம் அதை நாடும். எனதுள்ளம் நன்றி பொங்க என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம் கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன், கரம் பண்ணுவேன், உம் நாமம் அதை நாடும். எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன்.
என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். எல்லாரும் பாடுவோமா? இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். அதிகாலையில் முகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதித்தோம் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி
துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை எல்லாரும் சொல்லுவோமா? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன்
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. ஆண்டவரே, உம்மை நம்புவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனை தீமைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு சகல விதமான உம்முடைய நன்மைகளினால் எங்களை நிரப்பியிருக்கிறீர். நீர் பெரியவராயிருக்கிறீர். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் நீர் கோடி மடங்கு பெரிய தேவன். நீ நல்ல தேவன். நன்மைகளை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த வெளிப்பாட்டின் ஞானத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதியும் மீதியான பகுதியில் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.